அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் ரோம் பங்குதளத்தில் திருத்தந்தை, லிபிய தடுப்பு காவலில் அல்லலுறும் புலம்பெயர்வோர், கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்கிய முதல் நாடு என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக நாடுகளில் அமைதி ஏற்பட ஜெபிக்க அழைத்து கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பை குறித்தும் திருத்தந்தை அவர்கள் பங்கேற்கும் புனித வியாழன் திட்டம் என்னவென்றும் இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரவேற்றார். பல மாத கால குளிர்ந்த காலநிலைக்கு பிறகு முதன்முறையாக பார்வையாளர்கள் சதுக்கத்தில் சூரியனின் கீழ் அமரும் வாய்ப்பை பெற்றனர். அன்றும் திருத்தந்தை அவர்கள் உடல்நிலை காரணமாக தனது உரையை படிக்காமல் பிறரின் உதவியோடு வாசிக்க ஏற்பாடு செய்தார். இருப்பினும் ஒவ்வொரு பொது பார்வையாளர் சந்திப்பிலும் வலியுறுத்தும் செய்தியை இத்தாலிய மொழியில் வழங்க விரும்பினார். உக்ரைன், புனித பூமி மற்றும் உலகின் பிற பகுதிகளிலும் போரின் கொடூரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைதிக்காக ஜெபம் செய்வோம். அமைதியின் வரத்தை கடவுளிடம் கேட்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போலந்து மொழியிலான தனது வாழ்த்துரையின் போது 9 உறுப்பினர்களை கொண்ட உல்மா குடும்பத்தின் 80வது ஆண்டு நினைவாக ரோம் சென்றவர்களுக்கு ஒரு செய்தியை வழங்கினார். இனப்படுகொலையின் போது யூதர்களை தங்கள் வீட்டில் மறைத்து வைத்திருந்ததற்காக அவர்கள் கொல்லப்பட்டனர். திரு அவையில் முதலில் புனிதர் பட்டம் பெற்ற குடும்பம் இவர்களே. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 28ஆம் நாளன்று கைதிகளுடன் புனித வியாழனை கொண்டாட ரோமில் உள்ள ரெபிபியா பெண்கள் சிறைக்கு செல்கிறார். மாலை 4 மணிக்கு தொடங்கும் இந்நிகழ்வானது பொதுமக்கள் பங்கேற்காத ஒரு தனிப்பட்ட கொண்டாட்டமாக இருக்கும். 2015ஆம் ஆண்டு திருத்தந்தை அவர்கள் இதே சிறைக்கு சென்றார். இயேசு எனக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார் என்று எல்லோரும் சொல்லலாம். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர்களுக்காகவும் தனது உயிரை கொடுத்தார். அவரது அன்பு தனிப்பட்டது. அங்கு 12 பேரின் பாதங்களை கழுவும் புனித வியாழன் திருச்சடங்கை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவேற்றினார். அந்த குழுவில் சில பெண் கைதிகளும் இருந்தனர். 16ஆம் பெனடிக்ட் மற்றும் 2ஆம் ஜான் பால் ஆகியோருக்கு பிறகு இந்த சிறைக்கு செல்லும் 3வது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவையில் ஈடு செய்ய முடியாத பாத்திரம் பெண்களுடையது என்ற திருத்தந்தையின் குரல் மீண்டும் ஒலித்திருக்கிறது. அது எங்கு ஒலித்தது என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். திரு அவையில் பெண்கள் மனித குலத்தை உருவாக்குபவர்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டின் பங்கேற்பாளர்களுடன் மேற்கொண்ட தனிப்பட்ட பார்வையாளர்கள் சந்திப்பின் போது திரு அவையில் பெண் ஈடு செய்ய முடியாத பங்கை கொண்டிருப்பதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தினார். அவரது உடல்நல குறைபாடு காரணமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்கள் அவரது உதவியாளரால் வாசிக்கப்பட்டன. அவர் தயாரித்த வார்த்தைகள் பெண்களுக்கு இருக்கும் அன்பின் தனித்துவமான திறனை வலியுறுத்தியது. இந்த போரின் போது பெண்களின் பங்களிப்பு முன்னெப்போதையும் விட இன்றியமையாதது என்றும் கூறினார். உலகெங்கிலும் பெண்கள் எதிர்கொள்ளும் பல துன்பங்களையும் அநீதிகளையும் திருத்தந்தையின் வார்த்தைகள் வலியுறுத்துகின்றன. ஒரு தீவிரமான பாகுபாடு இருக்கிறது. அது துல்லியமாக பெண் கல்வியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. உண்மையில் இது பல சூழல்களில் பயமுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சிறந்த சமூகத்திற்கான வழி பெண்கள் மற்றும் இளம் பெண்களின் கல்வி மூலம்தான் பிறக்கும். விடைபெறும் முன்பாக அங்கிருந்தவர்களுக்கு ஆசீர் வழங்கினார். இத்தவ காலத்தில் ஆண்டவருக்காக 24 மணி நேரம் என்ற முன்னெடுப்பை தொடங்கி வைக்க திருத்தந்தை அவர்கள் கடந்த வெள்ளியன்று ரோமின் பங்குதளத்திற்கு சென்றார்.
அங்கு நிகழ்ந்தவற்றை இந்த பக்கத்தில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஒரு பங்குத்தளத்திற்கு சென்றபோது ரோமானிய குடியிருப்பு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தினார். திருத்தந்தையை காண சுமார் 1500 பேர் வீதிகளில் கூடியிருந்தனர். புனித 5ஆம் பியோ ஆலயத்தின் முகப்பில் பலர் அவரது உடல்நிலைக்காக ஜெபம் செய்தனர். திருத்தந்தை அவர்கள் இன்னும் சளி தொல்லையிலிருந்து முழுமையாக மீளவில்லை. இதனாலேயே சமீபகால நிகழ்வுகளில் அவர் தனது உரைகளை வாசிக்கவில்லை. ஆனால் இந்த முறை அவர் சற்று பேசினார். இதை உங்கள் மனதிலும் இதயத்திலும் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் மன்னிப்பதில் சோர்வடைவதில்லை. நீங்கள் அதை கேட்டீர்களா? என்னுடன் சேர்ந்து சொல்ல முடியுமா? அனைவரும் ஒன்றாக, கடவுள் மன்னிப்பதில் சோர்வடைய மாட்டார். மீண்டும் ஒருமுறை சொல்லுங்கள், கடவுள் மன்னிப்பதில் சோர்வடைய மாட்டார். ஆனால் நடப்பது என்ன? மன்னிப்பு கேட்க நாம் தான் சோர்ந்து போகிறோம். குருக்களுக்கும் திருத்தந்தை செய்தி வழங்கினார். மன்னிப்பு வழங்குவது மட்டுமல்லாமல் பாவியின் காயத்தில் விரலை வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். அன்பான சகோதர குருக்களே, நீங்கள் அதிகம் கேள்விகள் கேட்காதீர்கள். அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லட்டும். சொல்லிய எல்லாவற்றையும் மன்னியுங்கள். அதற்கு மேல் எதுவும் கேட்காதீர்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ரோமானிய பங்கிற்கு வருகை தந்து தவக்காலத்தின் போது பாவ மன்னிப்பு மற்றும் திருநற்கருணை ஆராதனையை ஊக்குவிக்க ஆண்டவருக்கான 24 மணி நேரம் என்ற முயற்சியை தொடங்கினார். பங்கில் இருந்த பலருக்கு ஒப்புரவு அருள் அடையாளத்தினை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே வழங்கினார் என்பது கவனிக்கத்தக்கது. உலக பெண்கள் நாளுக்கு பிறகான கடந்த ஞாயிறு மூவேளை ஜெபத்தில் பெண்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் அனைவரும் இருப்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தினார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஞாயிறு மூவேளை ஜெபத்தில் கலந்து கொள்ள 15,000க்கும் மேற்பட்ட திருப்பயணிகள் புனித பேதுரு சதுக்கத்தில் கூடியிருந்தனர். மூவேளை ஜெபத்திற்கு பிறகு பாகுபாட்டை எதிர்கொள்ளும் பெண்களுக்காக சில வார்த்தைகளை சர்வதேச மகளிர் தினத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அர்ப்பணித்தார். பெண்களின் சமமான மாண்பிற்கு உறுதியான அங்கீகாரம் கிடைக்க நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் பாதுகாக்கும் மற்றும் மேம்படுத்தும் அடிப்படை கடமையை சமூக மற்றும் அரசியல் நிறுவனங்களே கொண்டிருக்கின்றன. வாழ்வை தாங்கிச் செல்லும் பெண்களுக்கு வாழ்வின் கொடையை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான சூழ்நிலையை அவை வழங்குகின்றன. மேலும் அவர்களின் குழந்தைகளுக்கான மாண்பையும் அவை உறுதிப்படுத்துகின்றன. குழு வன்முறையால் பதட்ட நிலைக்கு வழிவகுத்த ஹெய்டியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டார். இறுதியாக ரமலான் காலத்தில் 1 மாத நோன்பு மற்றும் ஜெபத்தை தொடங்கும் இஸ்லாம் சமூகத்திற்கு தனது ஆதரவையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டார். ரஷ்யாவின் உக்ரைன் மீதான போர் காரணமாக சமீபத்தில் ஸ்வீடன் நாட்டு தொலைக்காட்சியில் வெளியான திருத்தந்தையின் சொற்கள் உக்ரைனில் சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஸ்வீடன் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் கூறிய வார்த்தைகள் உக்ரைனில் எதிர்வினைகளை உருவாக்கியது. உக்ரைன் போரை விட பேச்சுவார்த்தையை தேர்வு செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்த திருத்தந்தை அவர்கள் சரணடைதலின் அடையாளமான வெள்ளைக் கொடியை உயர்த்துவதற்கு அந்த நாட்டிற்கு துணிச்சல் அவசியம் என்றார். திருத்தந்தையின் இத்தகைய வார்த்தைகளுக்கு உக்ரைனில் உள்ள தலைவர்கள் உடனடியாக பதிலளித்தனர். சரணடைய வேண்டியது பாதிக்கப்பட்டவர் அல்ல, மாறாக ஆக்கிரமிப்பாளர்தான் போரை நிறுத்த வேண்டும் என்று கூறினர். 2ஆம் உலகப் போரில் ஹிட்லருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது போன்றது தற்போதைய பேச்சுவார்த்தை முயற்சி என்று திருப்பிடத்திற்கான உக்ரைன் தூதர் கூறினார். உதாரணமாக 2022ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் திருத்தந்தையின் வார்த்தைகளை மிகவும் கடுமையாக விமர்சித்தார். சரணடைதல் என்பது ரஷ்ய ஆக்கிரமிப்பிற்கு ஒத்ததாக இருப்பதாகவும், ரஷ்ய ஆக்கிரமிப்பு சித்திரவதை, பாலியல் வன்முறை மற்றும் வெகுஜன புதைக்குழிகளுக்கு அனுப்புவதற்கு ஒத்ததாக இருப்பதாகவும் தெரிவித்தார். உக்ரைன் வெளியுறவு அமைச்சரும் திருத்தந்தைக்கு பதிலளித்தார். தனது நாட்டின் கொடி வெள்ளை அல்ல, நீலம் மற்றும் மஞ்சள் என்று குறிப்பிட்டார். இத்தகைய சூழ்நிலையில் வத்திக்கான் தகவல் தொடர்பு இயக்குனர் அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தும் அறிக்கையை வெளியிட்டார். வெள்ளைக்கொடி என்ற வார்த்தையை திருத்தந்தை அவர்கள் போர் நிறுத்தம் அல்லது பேச்சுவார்த்தையை குறிக்க பயன்படுத்தி
தூதரக தீர்வுக்கான அழைப்பை மீண்டும் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் என்பது கவனிக்கத்தக்கது. ஆயிரத்து 1980களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடன்பணியாளராக இருந்த கர்தினால் ஒருவர் மீதான முறைகேட்டு வழக்கு சமீபத்தில் முதல் கட்ட விசாரணைக்காக கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். 1980களில் தனது நெருங்கிய ஒத்துழைப்பாளர்களில் ஒருவரான கர்தினால் ஜெரால்டு லக்ராய் அவர்கள் முறைகேடு செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கின் முதற்கட்ட விசாரணையை தொடங்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கியூபெக்கில் இருந்தபோது 1987 மற்றும் 1988 ஆண்டுகளுக்கு இடையில் 17 வயது பெண் ஒருவரை முறைகேடு செய்ததாக கர்தினால் குற்றம் சாட்டப்பட்டார். அப்போது அவர் குறுமடத்தின் கடைசி ஆண்டில் இருந்தார். விசாரணையை ஓய்வு பெற்ற கனடா நீதிபதியான ஆண்ட்ரே டென்னிஸ் அவர்களிடம் திருத்தந்தை அவர்கள் ஒப்படைத்துள்ளதாக கியூபெக் பேராயர் அவர்கள் ஓர் அறிக்கையில் கூறியுள்ளார். அதில் திரு டென்னிஸ் அவர்களின் வேண்டுகோளின் பேரில் மறைமாவட்டமானது அவருக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கும், ஆனால் விசாரணையின் போக்கிலோ அல்லது அதன் முடிவுகளிலோ தலையிடாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கர்தினால் லாக்ராயே அவர்கள் 2023 ஆண்டு மார்ச் மாதம் முதல் கர்தினால்கள் கவுன்சிலில் உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த கர்தினால்கள் குழு திரு அவையை ஆளுவதில் திருத்தந்தைக்கு ஆலோசனை வழங்குகிறது. மேலும் கர்தினால் அவர்கள் குற்றச்சாட்டை மறுத்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். பகிரங்கப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். எனக்கு தெரிந்தவரை சிறியவர் அல்லது பெரியவர் என யாரிடமும் தவறாக நடந்ததில்லை. நான் மறுக்கும் இந்த குற்றச்சாட்டுகளால் என் ஆன்மாவும் மனசாட்சியும் அமைதியடைந்துள்ளன. என் இதயமும் மனமும் நிம்மதியாக இருந்தாலும் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால் ஏற்பட்ட சேதத்தின் அளவு அதிகமாகவும் உங்களில் பலரைப் போலவே நானும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நடந்து கொண்டிருக்கும் நீதித்துறை செயல்முறைக்கு மதிப்பளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனவரி மாதம் 26ஆம் நாளன்று கியூபெக் உயர் மறைமாவட்டமானது மற்றொரு அறிக்கையை வெளியிட்டது. நிலைமை தீர்க்கப்படும் வரை தனது மறைமாவட்ட நடவடிக்கைகளிலிருந்து கர்தினால் அவர்கள் தற்காலிகமாக விலகுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டுகளை ஆதரிப்பதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அடுத்த கட்டம் சட்ட ரீதியான விசாரணையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் தகவலின்படி 2022-2023 ஆண்டில் மட்டும் 6,70,000க்கும் மேற்பட்டோர் லிபியாவின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பணியாற்றுவோர் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். லிபியாவில் உள்ள தடுப்பு காவல் முகாம்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட 97 அகதிகள் தற்போது ரோமில் இருக்கின்றனர். அவர்களில் சில குழந்தைகளும் மற்றவர்களும் கடுமையான உடல்நலக் குறைவுகளை எதிர்கொள்கின்றனர். ஏனென்றால் அவர்களில் பலர் இன்னலுக்கு ஆளாகி தவறாக நடத்தப்பட்டவர்கள். பல ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் சிரியா மற்றும் பாலஸ்தீனத்திலிருந்தும் வருகை தந்திருக்கும் அவர்கள் மனிதாபிமான அமைப்புகளின் உதவி காரணமாக பல்வேறு இத்தாலிய நகரங்களில் குடியேற்றப்பட்டுள்ளனர். அனைத்துலகின் உதவியை எதிர்பார்க்கும் சுமார் 1500 பேரை 3 ஆண்டுகளுக்குள் இத்தாலிக்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கு வரும் நீண்ட பட்டியலின் முதல் நபர் நீங்கள்தான் என்று நம்புகிறோம். நாங்கள் எங்கள் இதயத்தின் ஆழத்தில் நினைப்பது உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்பதுதான். சாண்ட் எகிடியோ சமூகமும் ஐக்கிய நாடுகள் அவை மற்றும் இத்தாலிய அரசு உட்பட பல நிறுவனங்களால் இது சாத்தியமானது. இதை ஒரு மிக முக்கியமான முயற்சியாக பார்க்கிறேன். லிபியாவில் வாழ்வது கடினம் என்பது என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த முயற்சியின் மூலம் நீங்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறீர்கள் என்பதையும் இந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இத்தகைய வதை முகாம்களை குறிப்பிட்டு லிபியாவின் நிலைமை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பகிரங்கமாக பேசியுள்ளார். மீண்டும் ஒருமுறை லிபியா மற்றும் மத்திய தரைக்கடல் முழுவதும் புலம்பெயர்ந்தோரை நிர்வகிப்பதற்கான பொதுவான, உறுதியான மற்றும் நீடித்த தீர்வுகளை தேடுவதற்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கிறேன். புறக்கணிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள். அங்கே உண்மையான வதை முகாம்கள் இருக்கின்றன. ஐக்கிய நாடுகளின் அறிக்கையின்படி 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கு இடையில் 41க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 6,70,000த்திற்கும் அதிகமான புலம்பெயர்ந்தோர் லிபியாவில் இருப்பதாகவும் அவர்களில் பலர் வதை முகாம்களில் சிக்கியுள்ளனர் என்றும் தெரிய வருகிறது.
கருக்கலைப்பு என்பது சட்டப்பூர்வ உரிமை என்று கூறும் நாடு எது? அச்சட்டத்துக்கு எதிராக அந்நாட்டின் கத்தோலிக்க திரு அவையினர் எவ்வாறான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் போன்றவை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கருக்கலைப்பை அரசியலமைப்பு உரிமையாக்கிய உலகின் முதல் நாடு பிரான்ஸ். இந்த நாட்டில் 14 வாரங்கள் வரை கருக்கலைப்பு செய்வதற்கான அணுகலை உறுதிப்படுத்தும் மசோதாவுக்கு பிரான்ஸ் நாடாளுமன்றம் ஆதரவாக வாக்களித்தது. வாக்கெடுப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு பிரெஞ்சு ஆயர்கள் பேரவை ஓர் அறிக்கையை வெளியிட்டு அதில் அவர்களின் கவலையை வெளிப்படுத்தியது. கருக்கலைப்பை கருத்தில் கொண்டு, குறிப்பாக துன்பத்தில் உள்ள பெண்களை மனதில் கொண்டு அப்பேரவை மீண்டும் வலியுறுத்துகிறது. ஆரம்பத்திலிருந்தே உயிருக்கு எதிரான தாக்குதலாக இருக்கும் இந்த கருக்கலைப்பை பெண்களின் உரிமைகள் என்ற கோணத்தில் மட்டுமே பார்க்க முடியாது. தங்கள் குழந்தையை வைத்திருக்க விரும்புவோருக்கு ஆதரவளிக்கும் பிரச்சனையை விவாதம் தீர்க்கவில்லை என்று நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று கூறியுள்ளது. வாழ்க்கைக்கான திருப்பிடக் கழகம் வெளியிட்ட அறிக்கையில் பிரெஞ்சு ஆயர்கள் பேரவைக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளது. அதில் உலகளாவிய மனித உரிமைகளின் சகாப்தத்தில் மனித வாழ்க்கையை அடக்குவதற்கு உரிமை இருக்க முடியாது என்பதை வாழ்க்கைக்கான திருப்பிடக் கழகம் மீண்டும் வலியுறுத்துகிறது. மேலும் திருப்பிடக் கழகமானது அனைத்து அரசுகள் மற்றும் மத அமைப்புகளுக்கு முழுமையான முன்னுரிமையாக உயிரை பாதுகாக்க வேண்டுகோள் விடுத்துள்ளது. 1974 ஆண்டு முதல் பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்வதற்கான சட்டப்பூர்வ உரிமை பிரான்சில் உள்ளது. மேலும் 2022 ஆண்டில் கருக்கலைப்புக்கான சட்ட வரம்பு 12 to 14 வாரங்களாக நீட்டிக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. கத்தோலிக்க திருவையின் உதவும் கரமான காரித்தாஸ் அமைப்பு உலக பெண்கள் நாளை ஒட்டி கையேடு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலக பெண்கள் நாளை முன்னிட்டு காரித்தாஸ் அமைப்பானது பெண்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பெண்களின் சாட்சியங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கையேட்டை வெளியிட்டுள்ளது. அதில் இடம்பெற்றுள்ள கதைகளில் ஒன்று அருட்சகோதரி ரெஜினா பற்றியது. மேற்கு ஆப்பிரிக்காவின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய மண்டலத்திற்கான காரிதாஸ் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்தான் இவர். இப்பகுதிக்கு பெண் கிடைத்ததே பெரிய சாதனை. அந்த பதவி தேசிய இயக்குநர்களுக்கானது. மேலும் மண்டலத்தில் பெரும்பாலான இயக்குநர்கள் குருக்களாக இருந்து வருகின்றனர். பெரும்பாலான இயக்குநர்கள் குருக்களாக இருப்பதால் தேசிய இயக்குநராக இருப்பதற்கான சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கு அமைந்தால் சற்று கடினமான ஒன்றுதான். காரிதாஸின் இந்த கையேட்டில் சமத்துவம், சந்திப்பு, புதுப்பித்தல் போன்ற தலைப்புகள் இடம்பெற்றுள்ளன. தலைமை பாத்திரங்களில் பெண்களை கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம். பாகுபாடு மற்றும் அநீதி இருப்பதை உணர்ந்து இந்த தடைகளை தாண்டி செல்வது சற்று சவாலான விஷயம்தான். பாரபட்சம் அதிகம் என்பது உண்மைதான். பெண்களின் தலைமையை பொறுத்தவரையில் எல்லா இடங்களிலும் அவமானங்களும் மிரட்டல்களும் நிறையவே இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்தாலும் அதில் பெண்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று திருத்தந்தை அவர்கள் விடுத்த அழைப்பின் மூலம் எதிர்காலத்தில் அது மாற வாய்ப்புள்ளது என்று நினைக்கிறேன். மேலும் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் எங்களின் பங்களிப்பை விட முழு காரிதாஸ் கூட்டமைப்பிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். சிக்கல்களில் சிலவற்றை தீர்க்க இந்த நூல் உதவும். பெண்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட காரிதாஸின் முயற்சிகளுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். தலைமை பொறுப்புகளில் அதிகமான பெண்களை பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக அருட்சகோதரி ரெஜினா அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்கா பகுதிக்கு நான் முதல் பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெரிய படியாக பார்க்கிறேன். அது மட்டுமின்றி காரிதாஸ் ஆப்பிரிக்காவின் பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் ஒரு பெண் என்பது நமக்கு பெரிய விஷயமாக இருந்தது. எனவே படிப்படியாக இதை தீர்க்க முடியும் என்பது எனக்கு தெரியும். இது எளிதானது அல்ல, ஆனால் குறைந்தபட்சம் நாம் இதை தீர்க்க முடியும். கடந்த ஆண்டு மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த காரிதாஸ் பிராந்திய தலைவர்கள் பெண்களுக்கு தலைமை பொறுப்பில் அதிக இடமளிக்கும் வகையில் மாற்றங்களை செய்வதற்கான உறுதிமொழியில் கையெழுத்திட்டனர். இது நிறுவனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பரவலான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் பாலின பாகுபாட்டை அகற்றுவதற்கும் அவர்களின் முதல் படியாக அமைந்திருப்பது பாராட்டுக்குரியது. இத்தாலிய அமெரிக்கரும் அமெரிக்காவின் முதல் புனிதருமான ஒருவரை குறித்த புதிய திரைப்படம் அவருடைய வாழ்க்கையை வெளிக்காட்டவிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அமெரிக்காவில் இருந்து வந்த முதல் புனிதரை நினைக்கும் போது பல பெயர்கள் நினைவுக்கு வரலாம். ஆனால் ஒருவர் மட்டுமே அன்னை பிரான்சிஸ் கப்ரினி என்ற பட்டத்தை பெறுகிறார். ஒரு புதிய திரைப்படமானது இந்த இத்தாலிய அமெரிக்க துறவியின் கதையை பற்றி பேசுகிறது. இவர் அமைத்தது பெரிய பேரரசு.
இந்த சிறந்த அமெரிக்க துறவியின் சாதனைகள் பற்றி கதையாக சொல்வது மதிப்புமிக்கது. அவர் ஒவ்வொரு நபருக்கும் மிகவும் ஊக்கமளிப்பதால் இந்த படத்திற்கு மக்கள் அதிகம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் ஏதாவது நல்லதை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் பெரிய தடை எதுவும் இல்லை என்பதை உணர்த்த விரும்புகிறோம். அன்னை கப்ரினி அவர்கள் முதலில் சீனாவில் மறைபரப்பு பணியாளராக இருக்க திட்டமிட்டார். ஆனால் திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களுடன் இருந்த பார்வையாளர்கள் அவரை மேற்கு நோக்கி செல்ல சொன்னதால் அவரது வாழ்க்கையை மாற்றினர். அவர் நியூயார்க் நகருக்கு சென்று ஆயிரக்கணக்கான குடியேறியவர்கள் மற்றும் அனாதைகளுடன் பணியாற்றினார். அனாதை இல்லங்கள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளில் அவரது பாரம்பரியத்தை இன்றும் பார்க்க முடிகிறது. ஒரு முக்கியமான வாழ்க்கை என்பதால் மட்டுமே இது ஒரு முக்கியமான படம் என்று நினைக்கிறேன். அவர் உண்மையில் உலகத்தை மாற்றினார். உலகை உண்மையில் மாற்றியதற்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். 1946ஆம் ஆண்டில் புனிதர் பட்டம் பெற்றார். அந்த புனிதர் பட்டத்தால் ஈர்க்கப்பட்ட ஓர் இளம் அருட்சகோதரி லொரெட்டோ துறவர சபையில் ஆசிரிய பணியில் இருந்து வந்தார். சில மாதங்களுக்கு பிறகு அன்னை கப்ரினியை போன்று மறைபரப்பு பணியினை தொடங்கினார். அந்த பெண்தான் அன்னை தெரேசா. அன்னை கப்ரினி அவர்கள் அன்னை தெரேசாவுக்கு உத்வேகம் அளித்தாள் என்றால் அது மிகையல்ல. புனிதர் பட்டம் பெற்ற முதல் அமெரிக்க குடிமகளை மக்கள் அறிந்து கொள்ள இந்த புதிய திரைப்படம் உதவும் என்று அதன் தயாரிப்பாளர் லியோ செவெரினோ அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.